இன்றைக்கி நான் பார்க்குக்கு போகும்போது சீதாவை பார்த்துட்டு நான் அவள் பக்கத்தில் ஓடி போனேன். இவ தான் சீதா, என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். சரி, அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் ஸ்விங்கு விளையாடுவோம்னு சொல்லி ஸ்விங்கு விளையாடிட்டு இருந்தோம். சீதா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போனாள் ஸ்விங்கில். ஆனால் அவள் ஜாக்கிரதையாக அது பண்ணாத ஒன்றும் சொல்லலை. அதுக்கப்புறம் ஸ்விங்கில் ஸ்விம்மிங் பூல் பக்கம் எட்டி பார்த்தா ஏதோ வந்துச்சு. நான் அதை உடனே சீதா கிட்டே சொல்லி நாங்கள் 2 பேரும் உடனே ஸ்விம்மிங் பூல் பக்கம் ஓடி போனோம். ஓடி போய் பார்த்தா அங்கே நான் ஒன்று ரொம்ப ஆச்சரியமாக ஒன்று பார்த்தேன். பியூமஸ் ராக்கும் ஒரு பிளாக் கலர் பையும் பார்த்தேன். அது என்னன்னு தெரியல. அதனால நாங்கள் ஸ்விங்குக்கு உடனே கொண்டு போனால் பிளாக் பைக்குள்ளே அதே பூவும் பியூமஸ் ராக்கும் மேலேயும் அந்த பூ இருந்துச்சு. ஆமாங்க ஐஸ். அதுக்கப்புறம் நான் போன வாரம் வளர்த்துருந்த வாட்டர்மெலன் சீடை போட்டது அது வளர்ந்துருந்துச்சு. நாங்கள் அதையும் இப்போ பார்த்துட்டோம் நாங்கள் 2 பேரும். நான் சொல்கிறது உண்மை தான். இது வேறு யாரும் செடி இல்லை, இது வாட்டர்மெலன் செடி தான். ஆனால் அந்த பியூமஸ் ராக்குக்கு மேலே இருந்த ஒரு பூ நாங்கள் எங்கேயோ பார்த்துருக்கோன்னு சொல்லி நான் அது பார்த்துருக்கேன்னு சொல்லி அந்த செடிக்கிட்ட நாங்கள் போயிட்டு இருந்தோம். ஆனால் அது ரொம்ப தூரமாக இருந்துச்சு பார்க்குக்குள்ளேருந்து. இதுதான் அந்த செடி, ரொம்ப பெரிய செடி. அதான் இது எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியே தான் இருக்குது. ஆனால் இந்த செடி வந்து எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிறனால இந்த சம்மர் சீசன் வந்து நல்லா பூத்துருந்துச்சு. நாங்கள் நிறைய பறிச்சிருந்தோம். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பூ பறிச்சுட்டு நாங்கள் மறுபடியும் பார்க்குக்கு போயிட்டோம். நாங்கள் நிறைய பூ பறிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் என் வாட்டர்மெலன் செடிக்கும் கொஞ்சம் பூவை பிச்சு போட்டுட்டு நாங்கள் அதுக்கப்புறம் ஸ்விங்குக்கு போயிட்டோம். ஆனால் ஸ்விங்குக்கு போய் இந்த மிச்ச பூ வச்சு என்ன பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருந்தா இப்போ வந்து சம்மர் ஹாலிடேஸ், ஸ்கூல் ரீஓப்பனிங் அப்போ ஏன் இந்த சம்மர் பூ வளர்ந்துருந்த வச்சு பொக்கே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி யோசிச்சோம். அடுத்த தடவை நாங்கள் பண்ணும்போது உங்கள் வீடியோ எடுத்து போடுறோம். பாய்.